இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தை கடத்தாமல் வேத பகுதிக்கு செல்வோம். ரோமர் 8:31 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உலகமே நமக்கு எதிராக இருக்கலாம், நம்ம சுற்றிலும் இருக்கிற மனுஷங்க நமக்கு எதிராக இருக்கலாம். நீங்கள் அந்த சூழ்நிலையை, அந்த மனுஷங்களை, அந்த காரியங்களை பார்த்து பயப்படுறதை விட தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார், தேவன் என் சார்பில் இருக்கிறார், எனக்காக வழக்காடுவார், எனக்காக நீதி செய்வார் அப்படின்னு விசுவாசிச்சிங்கன்னா மற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். உங்களுக்கு எதிராக வர ஒவ்வொரு மனுஷனையும் உங்களுக்கு சாதகமாக உதவி செய்ய, உங்களுக்கு சாதகமாக பேச, உங்களுக்கு சாதகமாக உங்கள் பக்கம் நிற்க தேவன் அவர்கள் இருதயத்திலே பேச வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரையும் அழிக்கிற தெய்வம் இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லோரையும் வாழ வைக்கிற தெய்வம். அவரை விசுவாசிங்க, அவரோட உறவில் இன்னும் அதிகமாக இருங்க. இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன்.